அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் எஸ்டி திருநாவுக்கரசு. இந்த தாவேக்கா வேணாம்டா சாமி, போதும் நம்ம ஆளை விடுங்கிற, நம்ம தாய் கழகம் போயிடுறேன் அப்படின்ற குரல் பனையூரில் அதிகமாக எதிரொலிக்குது அப்படின்னா நம்ப முடிகிறதா? இதுதான் உண்மையான செயல். அதாவது தாவேக்கான்ற கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டது. ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு திமுகவிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் பிஜேபி போன்ற கட்சிகளிலிருந்தும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்போ கரண்ட்டில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அதிமுகவிலிருந்து போனதுன்னா முக்கியமாக முன்னாள் அமைச்சர்கள், தற்போது சட்டமன்ற உறுப்பினராக நின்று ஜெயிக்க திராணி இல்லாதவர்கள்லாம் தாவேக்கா பனையூர் கேட்டு வாசலில் போயிட்டு நின்று முண்டி அடிச்சுக்கிட்டு ஓடினாங்க. யாருக்கு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி. அதாவது தேட்டரில் எப்படி முண்டி அடிச்சுட்டு போய் டிக்கெட் வாங்குவாங்களோ அதே நிலையில் தாவேக்கால போனாங்க. அன்றைக்கி அவங்க இணைஞ்சாங்க இல்லைங்களா? அன்றைக்கி பார்த்தது அந்த டிவியில் இல்லை ஒரு விளம்பரத்தில் ஒரு ஃபேஸ்புக்கெல்லாம் அன்றைக்கி பார்த்துருப்போம். அன்றைக்கி பார்த்தது தான். அன்றைக்கி ஒரு பரபரப்பாக இன்றைக்கி தான் நாங்கள் தாவேக்கா, எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் ஆளுங்கட்சி, எங்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் மாவட்டம் இல்லை, எல்லா மாவட்டத்துலேயும் அந்த மாதிரிலாம் போனாங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளை ஜெயிக்க வைக்கலன்ட்டு எவெல்லாம் நினச்சானோ அவளாம் அங்கே போயிருக்கிறான். கட்சி நம்ம ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற தொண்டர்கள்லாம் இங்கே இன்றைக்கி வரலாம் பயணிச்சுட்டு இருக்கிறான். எல்லா கட்சியிலையும் அதே நிலவில் தான். போனவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊழல் பெருச்சாளிகள், தன்னுடைய பணத்தை, தன்னுடைய பிஸ்னஸை, குவாரி பண்ணுற பிஸ்னஸுக்கு, க்ரஷரு, கல்குவாரிங்க, மணல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, சீட்டு நடத்துகிறவங்க, தொண்டர்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், இந்த இயக்கத்தால் நாம் மட்டுமே பயனடையணும், நாம் மட்டுமே மாவட்ட செயலர் இருக்கணும், நாம் மட்டுமே சட்டமன்றமாக உறுப்பினராக இருக்கணும், தனக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்லாம் நாம் மட்டும் ஜெயிச்சா நம்ம மந்திரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைத்த துரோகிகள்லாம் அங்கே போயிட்டு சேர்ந்துட்டாங்க. போகும்போது போனாங்க. அன்றைக்கி போனவங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு சேர்ந்தவனுங்க இன்றைக்கி வரலாம் அந்த கட்சி தலைவரை இது வரலாம் எவனும் பார்க்கல, எவனும் பார்த்து ஒரு சால்வை கூட கொடுக்கல, ஒரு கையை கூட கொடுக்கல. அதாவது பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசியலில் ஒரு திமுக அதிமுகவில் இணையும் போது ஸ்டாலினோ இல்லை எடப்பாடியார் முன்னாடி ஒரு முக்கியமான நிர்வாகிகள், அதாவது மற்ற மாவட்ட செயலாளர்களோ, அதாவது மற்ற கட்சியிலேருந்து ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு மாநில நிர்வாகி வரும்போது அந்த கட்சி தலைவர் முன்னிலையில் தான் இணைவாங்க. இரண்டாம் கட்ட தலைவர் முன்னாடி யாரும் இணைய மாட்டாங்க. இப்படி மானங்கெட்டு போயிட்டாங்க சேர்ந்தவங்க. இன்றைக்கி அங்கே சரியான மரியாதை இல்லை. அதாவது அந்தந்த மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலர் இருப்பாங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் ஓரங்கட்டப்பட்டு உங்கள் சவகாசமே வேணாம்டா அப்படின்ட்டாங்க போனவங்க தான். இன்றைக்கி அங்கே போயிட்டு நீங்கள் யாருக்கிட அரசியல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் யாரை ஒதுக்கி வச்சிங்களோ காலத்தின் கோலம், இன்றைக்கி அவங்க கீழே தான் நீங்கள் அரசியல் பண்ணணும். இப்போ அவங்களுக்கான காலம் இல்லைங்களா, அவங்கள வச்சு செய்கிறாங்க. நீ யாரா மயிறு அப்படின்ற நிலமையில் உங்களை ஒரு பொருட்டாக கூட கருதாமல் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் கூப்பிட்றதில்ல, எதுலேயுமே பேனரில் கூட ஃபோட்டோ போட மாட்டேன்றாங்க சில நிர்வாகிகள் புலம்புறாங்க. இன்னும் சில பேர், அதாவது அங்கே அதிமுகலேருந்து பிடிக்காமல் அவங்க போயிட்டு சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆகிட்டவங்க கூட என்ன நினைக்கிறாங்களாம், என்னடா அது இப்படி மானங்கிட்டு தான் இந்த கட்சியில் இருக்கணுமா அப்படின்ற நிலைமையில் இருக்கிறாங்களாம். அதாவது போகும்போது இருந்த அந்த ஒரு சந்தோஷம், வரவேற்பு, இன்றைக்கி அதாவது சேர்ந்தம்போது ஒரு நாள் செய்தி அவ்வளோதான். இன்றைக்கி அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியலையா. இதுதான் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு மாவட்ட நிர்வாகி வந்து இதுவரையிலும் மாவட்ட நிர்வாகி கிடையாது, அவர் அதிமுகவில் மாவட்ட நிர்வாகியாக இருந்தார் வட மாவட்டத்தில். அவர் அனுபவிக்காத பதவி கிடையாது. அந்த கழகத்தில் பல்வேறு பதவிகளை அனுபவித்து விட்டு கொடானு கோடி சம்பாரிச்சுட்டு தொண்டர்கள் உழைப்பை, தொண்டர்களை கடைசி வரலாம் வளரவே விடாமல் தான் மட்டும் ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு ஜாதி அரசியல் பண்ணிவிட்டு இன்றைக்கி தாவேக்கால போயிட்டார். அவர் வந்து மாவட்ட செயலாளரை சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்குறாராம். நீ யார் என்னை வந்து பார்க்குறதுக்கு, என்னை கேட்டால் கட்சியில் சேர்ந்த அப்படின்னு கேட்குறான். இதுதான் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நிலமை. அவர் என்ன சொன்னாரா, அப்படி என்ன தான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, என்னை போயிட்டு என்னுடைய கட்சி புரோட்டோக்கால் படி வாப்பா, என்னுடைய கட்சி ஒன்றிய செயலாளர் இருக்கார், அவரை போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து பாருங்கள், புரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இது கேட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வயது 60. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 5 வருடம் மாவட்ட செயலாளர் இருந்தவர். அவருக்கே இந்த நிலமைனா மற்ற போன நிர்வாகிகளாம் எந்த மாதிரியான மரியாதை கொடுப்பாங்கன்றதை நீங்கள் பார்த்துங்க. அதாவது யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கண்ணதாசன் சொன்ன போல். இல்லாத இடம் தேடி, அதாவது இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி எதையோ அலைஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா உண்மையெல்லாம் மான மரியாதை இருக்காது. அதாவது அரசியல் என்பது ஒரு பொறுமை அவசியம். அரசியலில் நாம் இன்றைக்கி இருக்கிற இடம் நாளைக்கு ஜெயிக்குமான்னு சொல்ல முடியாது, நாளைக்கு நம்ம தோக்குற நிலைமையில் இருக்கிறவங்க ஜெயிக்கும். அதாவது அரசியல் என்பது ஒரு புதுவிதமானது, எப்படி வேணாலும் நடக்கலாம். இன்றைக்கி கீழே இருக்கிறவன் மேலே வருவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான். என்ன ஒரு திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தோற்று போகிறார், திரு ஸ்டாலின் அவர்கள் தோற்று போனார். அதாவது அரசியல் என்பது எப்படி வேணாலும் மாறும். இன்றைக்கி நமக்கு கீழே நம்ம யாரெல்லாம் ஒரு துச்சமாக நினைக்கிறோமோ அவர்கள் நாளைக்கு அரசியலில் மிகப்பெரிய லெவலில் வருவாங்க. இன்றைக்கி திமுகவா அதிமுக இன்றைக்கி ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்றாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர முடியாதுன்றதை இவனுங்க யார் முடிவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் பதவி சுகங்களை பெற்று அதிகாரங்களை பெற்று எல்லாத்தையும் பெற்றுட்டு
ஓடுகாலிகள் சொல்கிறாங்க. இது நிலையானது கிடையாது. ஆட்சி அதிகாரம் யாருக்கும் நிலையானது கிடையாது. ஆகவே இந்த மற்ற இயக்கத்தை பொறுத்தவரையிலும் எப்படின்னு தெரியல, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னொரு 6 மாத காலத்தில் இந்த இடைத்தேர்தல் முதற்கொண்டு அனைத்து தேர்தல்களிலும் வெல்லும். இதுதான் உண்மையான செய்தி. இதை விட்டுட்டு இல்லாத இடம் தேடி எதுக்கோ போனாங்க அப்படின்னா இந்த நிலை மாறும். அதாவது இந்த நிலை இப்போ இருக்கிற நிலை எதுலேயுமே ஒரு நிலையான நிலைமை கிடையாது. ஆகவே இந்த நிலை மாறும். இருக்கும் இடத்தை விட்டு போகிறவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இருக்கும் இடத்துல அமைதியாக இருங்க. அரசியலில் அனுபவமும் அமைதியும் ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்களாம் சாதிக்கலாம். ஆகவே இருக்கிற இடத்துல ஒழுங்காக இருந்து பனையூர் கேட் வாசலில் போயிட்டு அடிமையாக நிற்காமல் இருக்கிற இடத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துல ராஜா. அங்கே போனால் நீங்கள் கூஜா. உங்களை எவனும் மதிக்க கூட மாட்டான். ஆகவே பொதுவாக அரசியல் செய்கிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், இருக்கிற இடத்துல உண்மையாக இருங்க. எந்த நிலையில் ஒரு காங்கிரஸுக்கு 60 ஆண்டு காலம் கழித்து மந்திரி வாய்ப்பு வரும்னு யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா? ஐயுஎம்எலுக்கு வாய்ப்பு வரும்னு நினச்சி பார்த்துருப்பாங்களா? விசிகாவில் அமைச்சர் வருவார்னு நினச்சி பார்த்துருப்பாங்களா? ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு சொல்வது ஒன்றே ஒன்று தான், நமக்கும் காலம் வரும். நமக்கான காலம் தற்போது தள்ளி போகிறது. நமது வெற்றிகள் வரவேற்கப்படுகிறது. தோல்விகள் நிரந்தரமில்லை. ஆகவே இருக்கும் இடத்தில் அமைதியாக இருப்போம். இந்த இயக்கத்தை தாங்கி பிடிப்போம். நமக்கான வெற்றிகள் நம்மை தேடி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இது நிச்சயம், இது சத்தியம். நன்றி.